பதிவில் விநாயக சதுர்த்தி விரத மகிமை பற்றி பார்க்கலாம். முன்னொரு காலத்திலே கர்த்தமன் என்னும் பெயருடைய அரசன் இருந்தான். அவ்வரசன் பகைவர்களை வென்று நல்லாட்சி புரிந்து வந்தான். மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். அரச தர்மம் தவறாமல் நீதி பரிபாலனம் நடைபெற்றது. கர்த்தமன் அரண்மனைக்கு ஒரு நாள் திருகு முனிவர் வருகை தந்தார். முனிவரை நன்கு வரவேற்று உபசரித்து அவரின் ஆசியை பெற்ற கர்த்தமன் முனிவரை பணிந்து, சுவாமி, தாங்கள் முக்காலமும் உணர்ந்தவர். பகைவர்களை வென்று ஒரு குடைக்கீழ் நான் ஆட்சி புரிவது என் பராக்கிரமத்தை பொறுத்தது என்று என்னை புகழ்ந்தாலும் அப்புகழ்ச்சியை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள என் மனம் தயாராக இல்லை. முற்பிறவியில் நான் செய்த ஏதோ புண்ணிய காரியம் காரணமாகத்தான் இப்பிறவியில் அரசபோக வாழ்க்கையை அனுபவித்து வருகின்றேன் என்று என் உள்மனம் சொல்கிறது. தாங்கள் தயவு செய்து அது பற்றி எனக்கு எடுத்து கூறி என் ஐயத்தை போக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தான். முனிவரும் கர்த்தமனின் வேண்டுகோளை ஏற்று அவனின் முன்ஜென்ம கதைகளை கூறத் தொடங்கினார். கர்த்தமன் முற்பிறப்பில் ஒரு வைசிகனாக இருந்தான். வணிகம் அவனது குலத்தொழில். எனினும் அவ்வணிகத் தொழிலிலிருந்து போதிய செல்வம் அவனுக்கு கிடைக்கப் பெறவில்லை. அதனால் தன் குலத்திற்கேற்ப விதிக்கப்பட்ட தான தர்மங்களை அவனால் செய்ய முடியவில்லை. அதனால் அவனுடைய உற்றார் உறவினர்கள் அவனை தூற்றினர். உண்மையான காரணத்தை அவர்கள் அறிய முற்படவில்லை. அக்கொடும் வார்த்தைகளை கேட்க பொறுக்காதவனாய் மனம் வெறுத்து தன் உயிரை மாய்த்து விடலாம் என்ற நோக்கத்தோடு காட்டிற்கு சென்றான். காட்டுக்கு சென்ற கர்த்தமன் அங்கு சௌபரி முனிவரின் ஆச்சிரமத்தை அடைந்து முனிவரை வணங்கினான். முனிவர் கர்த்தமனை அழைத்து வந்த காரியம் பற்றி வினவினார். அவனும் தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை விவரமாக கூறி தான் உயிரை விட்டு விடலாம் என்று காட்டுக்கு வந்ததாக சொன்னான். தன்னுடைய நல்ல காலம் முனிவர் பெருமான் அங்கிருப்பதைக் கண்டு அவரை சேவிக்க வந்ததாகவும் கூறினான். முனிவர் கர்த்தமன் மீது கருணை கூர்ந்து விநாயகரின் மகாமந்திரத்தை உபதேசித்து அதை அனுசரிக்கும் முறையையும் கூறி அதை நாள்தோறும் அனுஷ்டித்து வந்தால் அவனின் இளம்பைகள் யாவும் நீங்கிவிடும் என்றார். அந்த சமயத்தில் விநாயக சதுர்த்தி வந்தது. முனிவர் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையை அவனுக்கு எடுத்து கூறி உடனிருந்து நடத்தி வைத்தார். விரதத்தின் மகிமையினால் கர்த்தமனின் வீடு அளவற்ற செல்வங்களால் செழிப்புற்றது. மகிழ்ச்சியுற்ற வைசிகன் முனிவரிடம் விடை பெற்ற வீடு திரும்பினான். அவனுக்கு திடீரென கிடைத்த சௌபாக்கியங்களை அறிந்து முன்னர் அவனை வெறுத்து ஒதுக்கி வைத்த உறவினர் அவனை எதிர்கொண்டு அழைத்து போற்றி புகழ்ந்தனர், மதித்து மரியாதை செய்தனர். அவனும் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் தன் குலத்திற்குரிய தான தர்மங்களை செய்து கொண்டு இனிது வாழ்ந்தான். விநாயக சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்து பெற்ற மகிமை அடுத்த பிறவியிலும் அவனை தொடர்ந்தது. அடுத்த பிறவியில் அந்த வைசிகன் கர்த்தமன் என்ற பெயரோடு அரசனாக பிறந்து இன்பங்களில் திளைக்க வழி செய்தது.